இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். எனக்கு உன்னை பிடிக்கல, இனிமே என்கிட்ட பேசாத. காதலனை கழட்டி விட்ட மாணவி. வாட்ஸ்அப்பில் போடப்பட்ட கப்பிள்ஸ் வீடியோ. துப்பாக்கியுடன் வந்த ஊபி இளைஞர்கள். அதிரும் சென்னை மாநகரம். வேலூர் மாவட்டம் கொணவட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் ரோகன். 25 வயது டாக்டரான இவர் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை வளாகத்தில் உள்ள சென்னை மருத்துவக் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு முதுநிலை மருத்துவம் படித்து வருகிறார். மேலும் வேலூரைச் சேர்ந்த ரோகன் மருத்துவக் கல்லூரி விடுதியில் தங்கி படித்து வருகிறார். இந்நிலையில் ரோகன் கடந்த 13ஆம் தேதி இரவு 10:30 மணி அளவில் சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே உள்ள டீ கடையில் நின்று டீ குடித்து கொண்டு இருந்தார். இதையடுத்து அங்கு வந்த 2 வடமாநில இளைஞர்கள் ரோகனிடம் இந்தியில் பேசி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருக்கின்றனர். அப்போது யாரும் எதிர்பாராத சமயத்தில் அவர்கள் மறைத்து வைத்திருந்த நாட்டு துப்பாக்கியை எடுத்து ரோகனின் நெற்றியில் வைத்து சுடப்போவதாக மிரட்டி உள்ளார்கள். ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த ரோகன் அந்த துப்பாக்கியை தட்டிவிட்டு கத்தி கூச்சலிட்டார். உடனே அக்கம் பக்கத்தில் இருந்த பொதுமக்கள், ஆட்டோ டிரைவர்கள் என துப்பாக்கி வைத்திருந்த 2 பேரையும் பிடிப்பதற்காக கூட்டமாக திரண்டு வந்தார்கள். இதனால் பயந்து போன வடமாநில இளைஞர்கள் பொதுமக்களிடம் சிக்காமல் தப்பி ஓடினார்கள். அப்போது அங்கிருந்த நபர்கள் ஒருவரை சுற்றி வளைத்து பிடித்த நிலையில் மற்றொருவர் தப்பிவிட்டார். இதையடுத்து பிடிப்பட்ட நபரை பூக்கடை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டனர். அப்போது கைதான இளைஞர் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த கஜராஜ் பிரதாப்பால் என்ற ரித்திக் குமார் என்பது தெரிய வந்தது. தொடர்ந்து அவர் கொடுத்த தகவலின் பேரில் தப்பியோடிய இன்னொரு இளைஞரான உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத் பகுதியைச் சேர்ந்த அமித் குமார் என்பவரை விஜயவாடாவில் கைது செய்தனர். முதலில் கைதான இளைஞர் ரித்திக் குமாரிடம் இருந்து ஒரு நாட்டு துப்பாக்கியும் 2 குண்டுகளும் மற்றும் ஒரு செல்போனும் பறிமுதல் செய்யப்பட்டது. இதையடுத்து கைது செய்யப்பட்ட அமித் குமார் மற்றும் ரித்திக் குமார் ஆகியோரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சியளிக்கும் தகவல்கள் வெளியானது. அதில் ரித்திக் குமாரின் நண்பர் அமித் குமாரும் உத்தரப்பிரதேசத்தில் தன்னுடைய பள்ளியில் ஒன்றாக படித்த பெண்ணும் 7ஆம் வகுப்பு முதல் காதலித்து வந்தனர். கடந்த பல ஆண்டுகளாக இவர்கள் காதலித்து வந்த நிலையில் அமித் குமார் டெல்லியில் உள்ள கல்லூரியில் BSc பட்டப்படிப்பு படித்தார். அந்த பெண்ணும் டெல்லியில் உள்ள மருத்துவ கல்லூரியில் மருத்துவ படிப்பு படித்தார். தொடர்ந்து மருத்துவ மேல் படிப்புக்காக சென்னை MMC மருத்துவ கல்லூரியில் சேர்ந்தார். தற்போது அந்த பெண் முதுநிலை 2ஆம் ஆண்டு படித்து வரும் நிலையில் தன்னுடன் படிக்கும் ரோகனுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த பழக்கம் ஒரு கட்டத்தில் நெருக்கமாக மாறி இருவரும் காதலித்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இதற்கிடையில் ரோகனுடன் ஒன்றாக சுற்றித் திரிந்த அந்த பெண் இருவரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டது, ஜூஸ் குடிப்பது போன்ற வீடியோ காட்சிகளை தன்னுடைய வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் வைத்திருக்கிறார். அப்போது இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த முன்னாள் காதலன் அமித் குமார் மாணவியை கண்டித்துள்ளார். ஆனால் அதையெல்லாம் கண்டு கொள்ளாத பெண் அமித் குமாருடன் பேசுவதை நிறுத்திவிட்டு அவருடைய நம்பரையும் பிளாக் செய்துள்ளார். இதையடுத்து ரோகனை செல்போனில் தொடர்பு கொண்ட அமித் குமார் தன்னுடைய காதலியுடன் பேசக்கூடாது என கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார். இருந்தபோதிலும் இவர்கள் தொடர்ந்து பழகி வந்தனர். ஒரு கட்டத்தில் இதனால் ஆத்திரமடைந்த அமித் குமார் தனது நண்பர் ரித்திக் குமாரின் உதவியுடன் சென்னைக்கு வந்துள்ளார். இங்கு 2 நாட்கள் நோட்டமிட்டு ரோகனை துப்பாக்கி முனையில் மிரட்டியது விசாரணையில் தெரிய வந்தது. இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அமித் குமார் மற்றும் அவரது நண்பர் ரித்திக் குமார் ஆகியோரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தற்போது தன்னுடைய காதலியிடம் பேசியதற்காக உத்தரப்பிரதேசத்தில் இருந்து சென்னைக்கு வந்து மிரட்டிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.